என்னைக்கு குடும்பத்திற்குள்ள அவன் கலவரத்தை கொண்டு வர்றானோ அங்கே சபைக்குள்ள தன்னால் அங்கே உடைவு ஏற்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அல்லேலூயா. முதல்ல குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்தின் ஐக்கியத்திற்காக நீங்கள் நான் போராட ஆரம்பித்தாலே சபை தன்னால் வளர ஆரம்பிச்சிடும். பிசாசு கை வைக்கிற இடம் எதுனா குடும்பம் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருவான். பிள்ளைகளுக்கு பெற்றோருக்குள்ள ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருவான். இது எல்லாவற்றையும் ஜெயிக்க, இது எல்லாவற்றையும், அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாவற்றையும் ஜெயித்து நீ ஒரு மனதோடு இருந்தால் என்னால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை. அநேக குடும்பத்துக்குள்ளே நல்லா கவனிங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஓடுறாங்க, சாடுறாங்க, ஆடி காரில் போகிறாங்க. ஆனால் கணவன் முன்னாடி உட்காந்துருக்காரு, மனைவி பின்னாடி உட்காந்துட்டு வர்றாங்க. ரெண்டு பேருக்குள்ளே பல கிலோமீட்டர் போகிறாங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் எதில் போகிறாங்க சொல்லுங்கள்? ஆடியில் போய்கிட்டு இருக்காங்க, பிஎம்டபிள்யூவில் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய விலையேறப்பட்ட காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள என்ன இல்லைன்னா சொல்லுங்கள், பேச்சுவார்த்தையே கிடையாது. நிறைய பேர் நான் சொல்ல முடியும், கண்ணால் பார்க்குறேன் நான். நிறைய குடும்பங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. நீ உன் இஷ்டத்துக்கு நீ சம்பாதிக்கிற, நீ வாழு. இன்னொரு கலாச்சாரம், நீ சம்பாதிக்கிற, நீ நல்லா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற, டாக்டராக இருக்கிற, பெரிய அளவில் இருக்கிற, நீ சம்பாதிக்கிற, உன் இஷ்டப்படி வாழு, நீ என்ன கேள்வி கேட்காத இல்லையா. நான் சம்பாதிக்கிறேன், 4 லட்சமாக சம்பாதிக்கிறேன், உனக்கு தேவையை நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட கேட்காத இல்லையா. கடந்த நாட்கள் கூட நானும் மனைவியும் ஒரு குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த குடும்பத்தில் அது மாதிரி தான். நான் உனக்கு என்ன வேணும் நான் எல்லாம் செஞ்சிடுறேன், உன்னை பெரிய இடத்துல உட்கார வைக்கணுமா வச்சிடுறேன், உனக்கு தேவையெல்லாம் நான் கொடுத்துட்றேன். ஆனால் நீ வருமானத்தை பற்றியோ என் சம்பாத்தியத்தை பற்றியோ என்ன பண்ணாத, ஒரு கேள்வியும் கேட்காத, பேசாத. அல்லேலூயா. நம்ம சைக்கிளில் போனாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வண்டியில் 2 வீலரில் போனாலும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு மற்ற 4 பேர் சொல்கிற மாதிரி இல்லையா, பொறாமப்படுற மாதிரி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது, நம்ம இடத்துல விரும்புகிறது ஒரு மனதின் ஆவி. ஹல்லேலூயா.